இங்க வான்மதி அப்படின்ற ஒருத்தவங்க காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க கிட்ட, "இன்னைக்கு ஹெச்ஓடி வந்துட்டாரா, அவர்கிட்ட சீக்கிரமா கிளம்ப பர்மிஷன் கேட்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வான்மதிய ஸ்கூல்ல ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பார் தமிழ் அப்படின்னு ஒருத்தரு. அவர பார்க்க இந்த வான்மதி போறாங்க. அவர் வேலை விஷயமா இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. இவங்க வேலை செய்ற ஊருக்கு வந்திருப்பாரு. இப்போ அவரு அந்த வான்மதிய, "நீ பார்க்க இப்பவும் ஸ்கூல்ல பார்த்த மாதிரியே இருக்கு" அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இந்த தமிழ் என்ன சொல்லுவாருன்னா, "எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் கிட்ட கூட நான் உன்ன ஒன் சைடா லவ் பண்ணத பத்தி சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாரு. "நான் காலேஜ் முடிச்ச 2 வருஷத்துல எங்க அத்தை பொண்ணு ராஜிய கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் பொண்ணுக்கு 10 வயசா இருக்கும்போது என்னோட மனைவி கேன்சரால இறந்துட்டாங்க" அப்படின்னு தமிழ் சொல்லுவாரு. இப்போ அந்த வான்மதியும் என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கும் மிலிட்டரி ஆஃபீஸர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவரும் என்ன நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாரு. எங்களுக்கு கல்யாணம் ஆன 3 மாசம் கழிச்சு என்னோட ஹஸ்பண்ட மிலிட்டரியில சீக்ரெட் ஆபரேஷன் சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்போ போனவரு 4 வருஷம் ஃபோன்ல தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்ல. மிலிட்டரியில நாங்க அவரை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு தரோம்னு சொன்னாங்க. அவர் இன்னும் வரவே இல்ல. ஒரு நேரத்துல செத்துடலாமான்னு தோணுச்சு எனக்கு" அப்படின்னு அந்த வான்மதி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஆம்பளைங்க எனக்கு அப்ரோச் பண்ணாங்க. நான் யாருக்குமே பிடி கொடுக்கல அப்படின்னு அந்த வான்மதி சொல்லுவாங்க. இப்போ அப்படியே காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த வான்மதி என்ன சொல்லுவாங்கன்னா, "ஒருவேளை நீ உன்னோட லவ்வை என்கிட்ட சொல்லி நான் அதை அக்செப்ட் பண்ணியிருந்தா இப்போ நான் இப்படி தனியா புருஷன் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன் இல்ல" அப்படின்னு அந்த வான்மதி சொல்லுவாங்க. இப்போ அந்த வான்மதி எமோஷனல் ஆகி அந்த தமிழ் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வான்மதி அவங்க வீட்டுக்கு வர, அவங்க ஹஸ்பண்ட் மிலிட்டரியில இருந்து வந்திருப்பாரு. இப்போ அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் அந்த வான்மதியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா, எங்களை பாகிஸ்தான் மிலிட்டரியில பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ வருஷம் வர முடியல அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இந்த வான்மதி தமிழ் கூட நடந்த அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்ன கேட்பாருன்னா, "நீ அந்த தமிழை மனசார காதலிக்கிறியா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வான்மதி கிட்ட கேட்பாங்க. அதுக்கு அந்த வான்மதியோ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. "ஒருவேளை நான் நேற்று இந்த வீட்டுக்கு வந்திருந்தா இது நடந்திருக்காது இல்லை, நான் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டேன்னு நினச்சிக்கோ" அப்படின்னு சொல்லி அந்த வான்மதியை அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் அக்செப்ட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாரு.